நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் கேட்கப் போகும் கதை துஷ்யந்தன் சகுந்தலையின் காதல் கதை. ஒரு மன்னன் ஒரு முனிவரின் ஆசிரமத்தில் வளர்ந்த இளம் பெண். அவர்களின் காதலை ஒரு சாபம் பிரித்தது. ஆனால் விதி மீண்டும் அவர்களை இணைத்தது. இதுவே துஷ்யந்தன் சகுந்தலையின் அழியாத காதல் கதை. இன்று நாம் கேட்கப் போகும் கதை வெறும் காதல் கதை அல்ல. இது காதல், பிரிவு, காத்திருப்பு, நம்பிக்கை மற்றும் விதியின் வலிமையை எடுத்துக் கூறும் காலத்தால் அழியாத இதிகாச காதல். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பசுமையான காடுகள், பறவைகளின் இனிய குரல்கள், தென்றல் காற்றில் மணம் வீசும் மலர்கள். அந்த அமைதியான காட்டின் நடுவே இருந்தது ஒரு புனிதமான ஆசிரமம். அந்த ஆசிரமத்தை நடத்தி வந்தவர் மகரிஷி கண்வர். ஒரு நாள் ஆசிரமத்தின் அருகே அழுது கொண்டிருந்த ஒரு பெண் குழந்தையை அவர் கண்டார். அந்த குழந்தையை சுற்றி பறவைகள் பாதுகாப்பாக நின்றிருந்தன. இவளை இறைவனே நமக்கு தந்திருக்கிறார் என்று எண்ணிய கண்வர் அந்த குழந்தையை ஆசிரமத்துக்கு அழைத்து வந்து தனது மகளாக வளர்க்கத் தொடங்கினார். பறவைகள் காத்த குழந்தை என்பதால் அவளுக்கு சகுந்தலை என்று பெயர் சூட்டப்பட்டது. நாட்கள் நகர்ந்தன. சிறுமியாக இருந்த சகுந்தலை அழகும் அறிவும் கருணையும் நிறைந்த இளம் பெண்ணாக வளர்ந்தாள். அவள் விலங்குகளோடு பேசுவாள், காயமடைந்த மான்களுக்கு மருந்து தடவுவாள், பறவைகளுக்கு உணவு அளிப்பாள், ஆசிரமத்திற்கு வரும் அனைவரையும் புன்னகையுடன் வரவேற்பாள். அவளது அழகை விட அவளது பண்பே அனைவரையும் கவர்ந்தது. அதே சமயம் அஸ்தினாபுரத்தை ஆட்சி செய்து வந்த வீரமன்னன் துஷ்யந்தன் போருக்கு அஞ்சாத வீரன், மக்களை அன்புடன் காத்த நீதிமான். ஒரு நாள் வேட்டைக்காக தனது படையுடன் காட்டுக்குள் நுழைந்தார். ஒரு மானை துரத்தி சென்ற அவர் தன்னுடைய வீரர்களிடமிருந்து பிரிந்து தனியாக ஆசிரமம் இருக்கும் பகுதிக்கு வந்தடைந்தார். அங்கு நிலவிய அமைதி அவரை வியப்பில் ஆழ்த்தியது. இவ்வளவு அமைதியான இடம் இந்த காட்டில் இருக்கிறதா என்று அவர் எண்ணினார். அந்த நேரத்தில் மலர்களுக்கு நீர் ஊற்றி கொண்டிருந்த ஒரு இளம் பெண் அவரது பார்வையில் பட்டாள். அவள்தான் சகுந்தலை. அவளை முதல் முறையாக பார்த்த அந்த நொடியே துஷ்யந்தனின் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அதேபோல் திடீரென வந்திருந்த அந்த வீர மன்னனை பார்த்த சகுந்தலையின் மனதிலும் சொல்ல முடியாத ஒரு புதிய உணர்வு பிறந்தது. அவர்களின் கண்கள் சில நொடிகள் ஒன்றையொன்று சந்தித்தன. அந்த அமைதியான காட்டு சூழலில் வார்த்தைகள் இல்லாமல் ஒரு காதல் பிறந்தது. ஆனால் இந்த காதல் எளிதாக நிறைவேறுமா? அவர்களின் வாழ்க்கையை தலை கீழாக மாற்றப் போகும் ஒரு சம்பவம் இன்னும் சில நாட்களில் நிகழப்போகிறது. அது என்ன? சகுந்தலை துஷ்யந்தனை ஆசிரமத்திற்குள் அழைத்து வந்து விருந்தினருக்குரிய மரியாதையுடன் உபசரித்தாள். கண்வ முனிவர் அப்போது ஆசிரமத்தில் இல்லை. அவர் யாகத்திற்காக வெளியே சென்றிருந்தார். சில நாட்கள் அந்த ஆசிரமத்திலேயே தங்கிய துஷ்யந்தன் சகுந்தலையின் இயல்பை இன்னும் நெருக்கமாக அறிந்தார். அவள் அழகால் மட்டுமல்ல, அவளின் அன்பு, கருணை, பணிவு, எளிமை இவை அனைத்தும் மன்னனின் மனதை முழுமையாக கவர்ந்தன. காட்டில் உள்ள மான்களுக்கு உணவு கொடுக்கும் அவளை பார்த்தார். காயமடைந்த பறவையை தன் கைகளில் தாங்கி சிகிச்சை அளிப்பதை பார்த்தார். ஆசிரமத்தில் வாழும் அனைவரிடமும் ஒரே அன்புடன் பழகுவதை பார்த்தார். இவளை போன்ற பெண்ணைத்தான் என் வாழ்க்கை துணையாக பெற வேண்டும் என்று துஷ்யந்தன் மனதில் உறுதி செய்தார். மறுபுறம் சகுந்தலையின் மனமும் மாறத் தொடங்கியது. மக்களின் நலனுக்காக சிந்திக்கும் நீதிமான், அஞ்சாத வீரன், மென்மையான மனம் கொண்ட மன்னன் துஷ்யந்தன் மீது அவளுக்கும் ஆழமான காதல் உருவானது. ஒரு நாள் மாலை சூரியன் மலைகளுக்கு பின்னால் மறைந்து கொண்டிருந்தான். தங்க நிற ஒளியில் ஆசிரமம் முழுவதும் மிளிர்ந்தது.
அந்த அமைதியான நேரத்தில் துஷ்யந்தன் தனது மனதில் இருந்த காதலை சகுந்தலையிடம் வெளிப்படுத்தினார். சகுந்தலை, நான் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். என்னுடன் என் நாட்டிற்கு வருவாயா என்று கேட்டார். வெட்கத்தில் தலை குனிந்த சகுந்தலை சில நொடிகள் அமைதியாக நின்றாள். பிறகு மெதுவாக, என் மனமும் உங்களையே விரும்புகிறது அரசே என்று கூறினாள். அந்த வார்த்தைகள் துஷ்யந்தனின் இதயத்தை மகிழ்ச்சியில் நிரப்பின. இருவரும் வேதங்களில் கூறப்பட்ட காந்தர்வ திருமண முறையின்படி ஒருவரை ஒருவர் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டனர். அந்த திருமணத்திற்கு சாட்சியாக இருந்தது இயற்கை மட்டுமே. காடு, மரங்கள், பறவைகள், மலர்கள் அனைத்தும் அவர்களின் காதலை ஆசீர்வதிப்பது போல் தோன்றியது. சில நாட்கள் கழித்து துஷ்யந்தன் தன் நாட்டிற்கு திரும்ப வேண்டிய நேரம் வந்தது. பிரிவை நினைத்து சகுந்தலையின் கண்கள் கலங்கின. அவளது கைகளை பிடித்த துஷ்யந்தன், நான் விரைவில் உன்னை என் அரண்மனைக்கு அழைத்துச் செல்வேன், இது என் வாக்குறுதி என்றார். தனது அரச முத்திரை பொறிக்கப்பட்ட மோதிரத்தை அவளிடம் கொடுத்து, இது என் அன்பின் அடையாளம், இதை பாதுகாத்து வைத்திரு என்று கூறினார். நம்பிக்கையுடன் அந்த மோதிரத்தை பெற்றுக்கொண்டாள் சகுந்தலை. ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை, இந்த ஒரு மோதிரமே விரைவில் அவர்களின் வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்று. மேலும் ஒரு மகரிஷியின் சாபம் இந்த காதலுக்கு மிகப்பெரிய சோதனையாக மாறப்போகிறது. அந்த சாபம் என்ன? ஏன் துஷ்யந்தன் சகுந்தலையை மறந்தார்? துஷ்யந்தனை பிரிந்த பிறகு சகுந்தலையின் மனம் முழுவதும் அவருடைய நினைவுகளால் நிரம்பியது. ஆசிரமத்தில் இருந்தாலும் அவள் மனம் அரண்மனையிலேயே சுற்றி கொண்டிருந்தது. காலையில் எழுந்தாலும் துஷ்யந்தனின் நினைவு, மலர்களுக்கு நீர் ஊற்றினாலும் அவரது நினைவு, நிலவை பார்த்தாலும் அவரது முகம்தான் அவள் கண்முன் தோன்றியது. ஒரு நாள் மிகுந்த தவ வலிமை கொண்ட முனிவரான துர்வாசர் ஆசிரமத்திற்கு வந்தார். அவரை வரவேற்க வேண்டியது ஆசிரமத்தின் வழக்கம். ஆனால் துஷ்யந்தனின் நினைவில் மூழ்கியிருந்த சகுந்தலை முனிவர் வந்ததையே கவனிக்கவில்லை. இதை கண்ட துர்வாசர் மிகவும் கோபமடைந்தார். விருந்தினரை மதிக்காமல் யாரை நினைத்து இவ்வளவு மூழ்கி இருக்கிறாயோ அந்த மனிதன் உன்னை முற்றிலும் மறந்து விடுவான் என்று சாபமிட்டார். அந்த வார்த்தைகள் ஆசிரமம் முழுவதும் இடியென ஒலித்தன. சகுந்தலை அதிர்ச்சி அடைந்தாள். அவளது தோழிகள் உடனே முனிவரின் காலில் விழுந்து, அவள் வேண்டுமென்றே தவறு செய்யவில்லை, காதலனின் நினைவில் மூழ்கியிருந்தாள், தயவு செய்து உங்கள் சாபத்தை தணியுங்கள் என்று கண்ணீர் மல்க வேண்டிக் கொண்டனர். அவர்களின் வேண்டுகோளை கேட்ட துர்வாசரின் கோபம் சிறிது தணிந்தது. என் சாபம் வீணாகாது, ஆனால் அவனுக்கு அவளை நினைவூட்டும் ஒரு அடையாளம் கிடைத்தால் அவனுடைய நினைவு மீண்டும் திரும்பும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார். இந்த வார்த்தைகள் சகுந்தலைக்கு சிறிய நம்பிக்கையை அளித்தன. அவள் உடனே துஷ்யந்தன் கொடுத்த அரச முத்திரை மோதிரத்தை பார்த்தாள். இந்த மோதிரம் இருக்கும் வரை எங்கள் காதல் என்றும் அழியாது என்று மனதில் உறுதி கொண்டாள். சில மாதங்கள் கடந்தன. சகுந்தலை கர்ப்பமாக இருந்தாள். அப்போது கண்வ முனிவர் திரும்பி வந்து நடந்த அனைத்தையும் அறிந்தார். தன் தெய்வீக ஞானத்தால் உண்மையை உணர்ந்த அவர் மகிழ்ச்சியுடன் சகுந்தலையை ஆசீர்வதித்தார். மகளே, இனி நீ உன் கணவனின் அரண்மனைக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றார். சகுந்தலை தன் கணவரை மீண்டும் சந்திக்கப் போகிறேன் என்ற மகிழ்ச்சியுடன் பயணத்தை தொடங்கினாள். ஆனால் அந்த பயணத்தின் நடுவே ஒரு சிறிய கவனக்குறைவு அவளது வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றப் போகிறது. கண்வ முனிவரின் ஆசீர்வாதத்துடன் ஆசிரமத்தில் வாழ்ந்த அனைவரிடமும் விடை பெற்றாள் சகுந்தலை. தன் கணவருடன் புதிய வாழ்க்கையை தொடங்கப் போகிறோம் என்ற மகிழ்ச்சி அவள் முகத்தில் தெரிந்தது. பல நாட்கள் நீண்ட பயணம், அடர்ந்த காடுகள், ஆறுகள்,
மலைப்பாதைகள் எதையும் பொருட்படுத்தாமல் அவள் முன்னேறினாள். ஒரு நாள் வழியில் ஓடிய புனித நதியை கடக்க வேண்டியிருந்தது. நதியில் கைகளை கழுவிய போது அவளது விரலில் இருந்த அரச முத்திரை மோதிரம் மெதுவாக நழுவி நீரில் விழுந்தது. அதை அவள் கவனிக்கவே இல்லை. நீரின் அடியில் இருந்த ஒரு பெரிய மீன் அந்த மோதிரத்தை விழுங்கியது. துர்வாசரின் சாபத்தை நீக்கும் ஒரே அடையாளம் இப்போது ஆற்றின் ஆழத்தில் மறைந்துவிட்டது. இந்த சம்பவம் பற்றி எதுவும் அறியாத சகுந்தலை மகிழ்ச்சியுடன் அரண்மனையை அடைந்தாள். அரசவையில் துஷ்யந்தன் அமர்ந்திருந்தார். பல அமைச்சர்கள், வீரர்கள், அறிஞர்கள் சூழ்ந்திருந்த அந்த மண்டபத்தில் சகுந்தலை மெதுவாக முன்னே வந்து நின்றாள். அவள் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர். அரசே, நான் உங்கள் மனைவி. என்னை அழைத்துச் செல்வதாக நீங்கள் வாக்குறுதி அளித்தீர்கள் என்று மென்மையாக கூறினாள். அந்த வார்த்தைகளை கேட்ட துஷ்யந்தன் அவளை உற்று பார்த்தார். ஆனால் அவரது முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. சாபம் தனது வேலையை செய்துவிட்டது. அவருக்கு சகுந்தலையின் முகமே நினைவில் இல்லை. நீ யார்? நான் உன்னை இதற்கு முன் பார்த்ததே இல்லை என்றார். அந்த ஒரு வாக்கியம் சகுந்தலையின் இதயத்தை 1000 துண்டுகளாக உடைத்தது. அவள் திருமணத்தை பற்றியும் ஆசிரமத்தில் நடந்த அனைத்தையும் கூறினாள். துஷ்யந்தன் கொடுத்த வாக்குறுதியையும் நினைவூட்டினாள். ஆனால் துஷ்யந்தன் அமைதியாக கேட்டுவிட்டு, இதற்கு ஏதேனும் சான்று இருக்கிறதா என்று கேட்டார். உடனே தனது விரலை பார்த்தாள் சகுந்தலை. மோதிரம் இல்லை. அப்போதுதான் அது தொலைந்து போனதை உணர்ந்தாள். அவள் என்ன சொன்னாலும் அதற்கு ஆதாரம் எதுவும் இல்லை. அரசவையில் இருந்தவர்கள் சிலர் அவளை சந்தேகத்துடன் பார்த்தனர். சிலர் கிசுகிசுக்கத் தொடங்கினர். அவமானமும் வேதனையும் கலந்த கண்ணீருடன் சகுந்தலை அங்கே நின்றாள். தன் உயிரை விட அதிகமாக நேசித்த மனிதன் இன்று தன்னை அறியாதவனாக நின்றிருந்தான். அவளது மனம் முற்றிலும் உடைந்தது. கண்ணீருடன் உடைந்த இதயத்துடன் சகுந்தலை அரண்மனையை விட்டு வெளியேறினாள். அந்த நாளிலிருந்து துஷ்யந்தன் தன் அரச பணிகளில் ஈடுபட்டாலும் மனதில் ஏதோ ஒரு வெறுமை அவரை வாட்டியது. அந்த பெண்ணின் கண்களில் இருந்த கண்ணீர் ஏன் என் மனதை இவ்வளவு பாதிக்கிறது என்று அவர் அடிக்கடி சிந்தித்தார். அதே நேரத்தில் சகுந்தலை தனிமையில் தன் வாழ்க்கையை தொடர்ந்தாள். தன் கணவர் ஒரு நாள் தன்னை நினைவு கூர்வார் என்ற நம்பிக்கையை மட்டும் அவள் விடவில்லை. இதற்கிடையில் ஒரு மீனவன் ஆற்றில் பெரிய மீன் ஒன்றை பிடித்தான். அந்த மீனை வெட்டிய போது அதன் வயிற்றிலிருந்து ஒளி வீசும் ஒரு அரச முத்திரை மோதிரம் வெளியே விழுந்தது. அந்த மோதிரத்தில் அரசரின் முத்திரை பொறிக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்த மீனவன் நேராக அரண்மனைக்கு சென்று அந்த மோதிரத்தை ஒப்படைத்தான். அமைச்சர்கள் மோதிரத்தை மன்னனிடம் கொண்டு வந்தனர். துஷ்யந்தன் அந்த மோதிரத்தை கையில் எடுத்த அந்த நொடியே அவரது மனதில் மறைந்திருந்த நினைவுகள் மின்னல் போல ஒன்றன் பின் ஒன்றாக திரும்பி வந்தன. கண்வ முனிவரின் ஆசிரமம், முதல் சந்திப்பு, சகுந்தலையின் புன்னகை, அவர்களின் காந்தர்வ திருமணம், அவளிடம் அளித்த வாக்குறுதி அனைத்தும் ஒரே கணத்தில் தெளிவாக நினைவுக்கு வந்தது. அடுத்த நொடியே துஷ்யந்தன் தலையை பிடித்து கொண்டு துயரத்தில் அமர்ந்தார். என்ன செய்துவிட்டேன்? என்னை உயிருக்கு உயிராக நேசித்த மனைவியை என் கண்முன்னே நான் மறுத்துவிட்டேனே என்று கதறினார். அரசவையில் இருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அப்போதுதான் துர்வாச முனிவரின் சாபத்தை பற்றியும் அதன் விளைவாக ஏற்பட்ட மறதியை பற்றியும் உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது. துஷ்யந்தன் தன்னைத்தானே மன்னிக்க முடியவில்லை. சகுந்தலை எங்கே இருக்கிறாள்? அவளை நான் கண்டுபிடிக்க வேண்டும். அவளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று உடனடியாக தேட உத்தரவிட்டார்.
வீரர்கள் 4 திசைகளிலும் புறப்பட்டனர். ஆனால் சகுந்தலை எங்கே சென்றாள் என்று யாருக்கும் தெரியவில்லை. நாட்கள் கடந்தன, மாதங்கள் கடந்தன. ஆனால் அவளை பற்றிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை. துஷ்யந்தனின் மனவேதனை நாளுக்கு நாள் அதிகரித்தது. அவர் தினமும் இறைவனிடம் வேண்டினார், ஒரே ஒரு முறை என் சகுந்தலையை மீண்டும் பார்க்க வேண்டும் என்று. ஆனால் விதி இன்னும் ஒரு அதிசயமான சந்திப்பை அவர்களுக்காக வைத்திருந்தது. பல ஆண்டுகள் கடந்திருந்தன. சகுந்தலை இப்போது ஒரு அழகான ஆண் குழந்தைக்கு தாயாக இருந்தாள். அந்த குழந்தையின் பெயர் பரதன். சிறுவயதிலேயே அவன் அசாதாரண துணிச்சலும் வீரமும் கொண்டவனாக வளர்ந்தான். காட்டில் வாழ்ந்தாலும் அவனுக்கு பயம் என்பதே தெரியாது. சிங்கம், புலி, யானை போன்ற விலங்குகளை கூட அஞ்சாமல் அணுகுவான். அவற்றுடன் விளையாடும் அளவிற்கு அவனுக்கு தைரியம் இருந்தது. இதை பார்த்த முனிவர்கள் அனைவரும், இந்த குழந்தை சாதாரணமானவன் அல்ல, எதிர்காலத்தில் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக உயர்வான் என்று ஆச்சரியத்துடன் கூறினர். அதே நேரத்தில் துஷ்யந்தன் தொடர்ந்து காட்டுப்பகுதிகளில் சகுந்தலையை தேடிக்கொண்டிருந்தார். ஒரு நாள் ஒரு அடர்ந்த காட்டின் வழியாக சென்றபோது வியப்பூட்டும் ஒரு காட்சியை அவர் கண்டார். ஒரு சிறுவன் ஒரு சிங்கக்குட்டியுடன் அச்சமின்றி விளையாடி கொண்டிருந்தான். அதை பார்த்த துஷ்யந்தன் வியப்பில் உறைந்தார். இவ்வளவு சிறிய வயதில் இத்தகைய தைரியமா என்று அவர் மனதில் எண்ணினார். அந்த சிறுவனிடம் சென்று, குழந்தையே, நீ யார்? உன் பெற்றோர் யார் என்று அன்புடன் கேட்டார். அந்த சிறுவன் தன்னம்பிக்கையுடன் புன்னகைத்து, என் பெயர் பரதன், என் தாயின் பெயர் சகுந்தலை என்று பதிலளித்தான். சகுந்தலை என்ற பெயர் துஷ்யந்தனின் காதுகளில் விழுந்த அந்த நொடியே அவரது இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. சகுந்தலை, அவள் இங்கேயா என்று ஆவலுடன் கேட்டார். பரதன் அருகில் இருந்த ஆசிரமத்தை சுட்டிக்காட்டினான். துஷ்யந்தன் நடுங்கும் கால்களுடன் அந்த ஆசிரமத்தை நோக்கி நடந்தார். அங்கே பல ஆண்டுகளாக பிரிவின் வேதனையை சுமந்தபடி வாழ்ந்து கொண்டிருந்தாள் சகுந்தலை. அவள் மெதுவாக திரும்பி பார்த்தாள். எதிரே நின்றிருந்தவர் தன்னை உயிருக்கு உயிராக நேசித்த கணவன் துஷ்யந்தன். இருவரின் கண்களும் சந்தித்தன. ஒரு கணம் காலமே நின்றது போல இருந்தது. பேச வார்த்தைகள் இல்லை, கண்களில் மட்டும் கண்ணீர். அந்த கண்ணீரே அவர்களின் காதல் இன்னும் உயிருடன் இருப்பதை சொல்லிக் கொண்டிருந்தது. பல ஆண்டுகள் பிரிந்திருந்த இரு இதயங்கள் மீண்டும் நேருக்கு நேர் சந்தித்தன. சகுந்தலை அமைதியாக துஷ்யந்தனை பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கண்களில் மகிழ்ச்சியும் இருந்தது. அதே நேரத்தில் பல ஆண்டுகளாக அனுபவித்த துயரத்தின் கண்ணீரும் இருந்தது. துஷ்யந்தன் மெதுவாக அவள் அருகே வந்து தலை குனிந்து கூறினார், சகுந்தலை, நான் செய்த தவறை மன்னித்துவிடு. நான் உன்னை வேண்டுமென்றே மறக்கவில்லை என்றான். துர்வாச முனிவரின் சாபம்தான் என் நினைவுகளை மறைத்தது. அந்த அரச முத்திரை மோதிரம் மீண்டும் என் கைகளுக்கு வந்த பிறகுதான் எல்லா நினைவுகளும் திரும்பின. அன்றிலிருந்து இன்று வரை உன்னை தேடாத இடமே இல்லை என்றார். இதை சொல்லும்போது அவரது கண்களில் கண்ணீர் வழிந்தது. சகுந்தலை சில நொடிகள் அமைதியாக நின்றாள். பிறகு மெதுவாக பேசினாள். அரசே, நான் உங்கள் மீது ஒருபோதும் வெறுப்பு கொள்ளவில்லை. ஆனால் அந்த நாள் அரசவையில் நான் அனுபவித்த அவமானம் என் இதயத்தில் ஆழமான காயத்தை ஏற்படுத்தியது என்றாள். துஷ்யந்தன் மீண்டும் தலை குனிந்தார். அந்த காயத்தை என்னால் அழிக்க முடியாது. ஆனால் என் வாழ்நாள் முழுவதும் உன்னை மதித்தும் நேசித்தும் வாழ்வேன் என்றார். அவரது மனமார்ந்த வார்த்தைகள் சகுந்தலையின் உள்ளத்தை நெகிழச் செய்தன. அவள் அவரை மன்னித்தாள். அந்த கணத்தில் பல ஆண்டுகள் நீடித்த பிரிவு முடிவுக்கு வந்தது.
அருகில் நின்றிருந்த பரதனை துஷ்யந்தன் அன்புடன் அணைத்து கொண்டார். மகனே, நான் உன் தந்தை என்று கூறியபோது பரதனின் கண்களிலும் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அதன் பிறகு துஷ்யந்தன், சகுந்தலை மற்றும் பரதன் மூவரும் அஸ்தினாபுரத்திற்கு திரும்பினர். அரச மக்கள் அனைவரும் அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். பரதன் இளவரசராக அறிவிக்கப்பட்டான். காலம் கடந்த பின் பரதன் ஒரு சிறந்த அரசனாக விளங்கினான். அவரது வீரமும் நீதியும் உலகம் முழுவதும் புகழ் பெற்றது. அவரது பெயரால்தான் இந்த நாடு பாரதம் என்று அழைக்கப்பட்டது என்று பாரம்பரிய இதிகாச மரபில் கூறப்படுகிறது. நண்பர்களே, துஷ்யந்தன் சகுந்தலையின் காதல் அழகுக்காக மட்டும் போற்றப்படவில்லை. நம்பிக்கை, பொறுமை, உண்மையான அன்பு, விதியின் சோதனைகளை தாண்டி மீண்டும் இணைந்த காதல் என்பதற்காகவே அது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மக்களின் இதயங்களில் வாழ்கிறது. ஒரு உண்மையான காதல் சில நேரங்களில் பிரிவை சந்திக்கலாம், சோதனைகளை எதிர்கொள்ளலாம். ஆனால் அன்பும் நம்பிக்கையும் உறுதியாக இருந்தால் அது மீண்டும் தனது இலக்கை அடையும் என்பதற்கு இந்த கதை ஒரு அழியாத சான்றாக திகழ்கிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். இது போன்ற வரலாற்று மற்றும் இதிகாச கதைகளை தொடர்ந்து கேட்க சரோபாட்டி கதை கேளு சேனலை ஆதரியுங்கள். நன்றி.